அன்பும் இரக்கமும் நிறைந்த அதிசயங்கள் புரியும். புனித அந்தோணியாரே, உங்கள் திருப்பாதத்தில் இன்று எங்கள் குழந்தைகளை ஒப்படைத்து செபிக்கிறோம். இறைவனின் அருளால் நீங்கள் எண்ணற்ற மக்களுக்கு உதவி செய்தது போல் எங்கள் பிள்ளைகளையும் பாதுகாத்து ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். புனித அந்தோணியாரே, குழந்தைகள் என்பது இறைவன் தந்த அரிய பரிசு. அவர்களின் சிரிப்பில் தூய்மை உள்ளது. அவர்களின் உள்ளத்தில் வஞ்சகம் இல்லை. அவர்களின் கண்களில் நம்பிக்கை உள்ளது. அந்த பிள்ளைகளின் வாழ்க்கை நல்ல பாதையில் செல்ல நீர் அவர்களுக்காக பரிந்துரை செய்யும் தந்தையாக இருங்கள். இன்றைய உலகம் பல சோதனைகளால் நிறைந்துள்ளது. தவறான நட்புகள், தீய பழக்கங்கள், பயம், கவலை, கோபம், மன அழுத்தம், அறிவில்லாத முடிவுகள், இவற்றிலிருந்து எங்கள் குழந்தைகளை காத்தருளும். புனித அந்தோணியாரே, படிப்பில் சிரமப்படும் குழந்தைகளுக்கு ஞானம் தாரும். கவனக்குறைவால் துன்பப்படும் பிள்ளைகளுக்கு தெளிவான சிந்தனை தாரும். தோல்வியால் மனமுடைந்திருக்கும் குழந்தைகளுக்கு தைரியம் தாரும். என்னால் முடியாது என்று நினைக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் இறைவனுடன் எல்லாம் முடியும் என்ற நம்பிக்கையை அளிக்கவும். பள்ளிக்கு செல்லும் நேரத்தில் அவர்களை பாதுகாத்தருளும். விபத்துகள் நடக்காமல் காப்பாற்றும். தீய மனிதர்களிடமிருந்தும் தவறான வழிகளிலிருந்தும் அவர்களை விலக்கி நடத்தும். புனித அந்தோணியாரே, இன்றைய குழந்தைகள் பலர் தனிமையில் வாழ்கிறார்கள். பெற்றோரின் அன்பு கிடைக்காமல் வருந்துகிறார்கள். சிலர் ஏழ்மையில் இருக்கிறார்கள். சிலர் நோயால் அவதிப்படுகிறார்கள். சிலர் மனதில் சொல்ல முடியாத காயங்களை சுமக்கிறார்கள். அத்தகைய அனைத்து குழந்தைகளையும் உங்கள் அன்பு கரங்களில் ஏந்திக் கொள்ளும். அன்பு நிறைந்த அந்தோணியாரே, கோபம் அதிகம் உள்ள குழந்தைகளுக்கு அமைதி தாரும். பயந்து வாழும் குழந்தைகளுக்கு தைரியம் தாரும். அழுகையால் இரவு தூங்க முடியாத குழந்தைகளுக்கு நிம்மதி தாரும். தவறான பழக்கத்தில் சிக்கியிருக்கும் பிள்ளைகளை விடுவிக்கும். கைபேசி மற்றும் இணைய உலகத்தில் மூழ்கி இருக்கும் குழந்தைகளுக்கு நல்லதை தேர்ந்தெடுக்கும் அறிவை தாரும். அவர்களின் கண்களையும் மனதையும் தூய்மையாக காத்தருளும். தவறான வீடியோக்கள், தவறான எண்ணங்கள், தவறான ஆசைகள், இவை அவர்களின் உள்ளத்தில் இடம்பெறாதபடி காப்பாற்றும். புனித அந்தோணியாரே, பெற்றோரின் வார்த்தையை மதிக்கும் மனதை எங்கள் பிள்ளைகளுக்கு தாரும். பெரியவர்களை மரியாதை செய்யும் பண்பை வளர்த்தருளும். சிறியவர்களிடம் அன்பாக நடக்கும் மனதை தாரும். பொய் பேசாமல், திருடாமல், யாரையும் காயப்படுத்தாமல் வாழும் நல்ல உள்ளத்தை அளிக்கவும். இயேசுவை நேசிக்கும் இதயத்தை எங்கள் குழந்தைகளுக்குள் உருவாக்கும். செபிக்க விரும்பும் ஆசையை தாரும். திருப்பலியில் கலந்து கொள்ளும் பக்தியை தாரும். இறை வார்த்தையை கேட்கும் ஆர்வத்தை தாரும். புனித அந்தோணியாரே, நோயால் அவதிப்படும் குழந்தைகளை நினைத்து செபிக்கிறோம். காய்ச்சல், பலவீனம், இதய நோய், மனநலம் பாதிப்பு, பிறவி குறைபாடுகள் எதனால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு உடல் நலமும் ஆறுதலும் கிடைக்க வேண்டுகிறோம். மருத்துவமனைகளில் இருக்கும் குழந்தைகளின் கண்ணீரை துடைத்தருளும். அவர்களுடன் இருக்கும் பெற்றோருக்கு நம்பிக்கை தாரும். மருத்துவர்களுக்கு சரியான அறிவை தாரும். அந்த குழந்தைகள் விரைவில் குணமடைய இறைவனிடம் வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, படிப்புக்காக வெளிநாடு செல்லும் குழந்தைகளை காப்பாற்றும். தங்கும் இடத்தில் பாதுகாப்பு தாரும். தவறான நட்புகளிலிருந்து விலக்கி நடத்தும். அவர்களின் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுகிறோம். வறுமையால் படிக்க முடியாமல் இருக்கும் குழந்தைகளுக்கு உதவி கிடைக்க வழி திறக்கும். அனாதை குழந்தைகளுக்கு அன்பான மனிதர்களை அனுப்பும். தெருக்களில் அலைந்து திரியும் குழந்தைகளை பாதுகாத்தருளும். புனித அந்தோணியாரே, எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு குழந்தையையும் தனித்தனியாக உங்கள் பாதத்தில் வைக்கிறோம். அவர்களின் பெயர்களை நீங்கள் அறிவீர்கள். அவர்களின் கனவுகளையும் கண்ணீரையும் அறிவீர்கள். அவர்கள் பேசாமல் மனதில் வைத்திருக்கும் வேதனைகளையும் அறிவீர்கள். அவர்களை ஒருபோதும் கைவிடாதீர். தேர்வு எழுதும் குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி தாரும். பயத்தை அகற்றும். அவர்கள் கற்றதை நினைவில் கொள்ள உதவும். நல்ல மதிப்பெண் பெற அருள் தாரும். விளையாட்டில் திறமை உள்ள குழந்தைகளுக்கு முன்னேற்றம் தாரும். பாடல், ஓவியம், நடனம், அறிவியல், எந்த திறமை இருந்தாலும்
அதை நல்ல வழியில் பயன்படுத்த உதவும். தவறான வார்த்தைகள் பேசும் குழந்தைகளின் நாவை தூய்மைப்படுத்தும். கோபத்தில் பெற்றோருக்கு எதிராக பேசும் பிள்ளைகளுக்கு மனமாற்றம் தாரும். கெட்ட நண்பர்களை விட்டு நல்ல நண்பர்களை தேர்வு செய்ய உதவும். புனித அந்தோணியாரே, இரவில் பயந்து தூங்கும் குழந்தைகளுக்கு அமைதியான தூக்கம் தாரும். கெட்ட கனவுகள் வராமல் காப்பாற்றும். அவர்களின் அறையை தேவதூதர்கள் சூழ்ந்து பாதுகாக்கட்டும். இறைவனே, புனித அந்தோணியாரின் பரிந்துரையால் எங்கள் குழந்தைகள் நல்ல மனிதர்களாக வளரட்டும். அன்பு நிறைந்தவர்களாக இருக்கட்டும். மற்றவர்களுக்கு உதவும் இதயம் பெறட்டும். சுயநலமில்லாமல் வாழட்டும். புனித அந்தோணியாரே, பாவத்தில் விழாமல் எங்கள் குழந்தைகளை காப்பாற்றும். தவறு செய்தால் மனந்திரும்பும் கிருபையை தாரும். எப்பொழுதும் உண்மையின் பாதையில் நடக்க வழிநடத்தும். பள்ளியில் அவமதிக்கப்படும் குழந்தைகளுக்கு ஆறுதல் தாரும். நண்பர்கள் இல்லாமல் வருந்தும் குழந்தைகளுக்கு நல்ல நண்பர்களை அளிக்கும். அழுகையுடன் வாழும் குழந்தைகளுக்கு சிரிப்பை மீட்டுத் தாரும். புனித அந்தோணியாரே, தீய சக்திகளின் தாக்கத்திலிருந்து எங்கள் குழந்தைகளை காப்பாற்றும். பொறாமை, கண் திருஷ்டி, சாபம் போன்ற எல்லா தீமைகளிலிருந்தும் பாதுகாத்தருளும். இயேசுவின் இரத்தத்தால் அவர்களை மூடி காக்க வேண்டுகிறோம். குடும்பத்தில் அமைதி இல்லாமல் வளர்கிற குழந்தைகளுக்கு சமாதானம் தாரும். சண்டை, பிரிவு, கண்ணீர் நிறைந்த வீட்டில் இருக்கும் குழந்தைகளுக்கு நிம்மதி தாரும். பெற்றோர்கள் நல்ல முன்மாதிரியாக இருக்க அருள்தாரும். புனித அந்தோணியாரே, ஒவ்வொரு குழந்தையின் எதிர்காலத்தையும் உங்கள் கைகளில் ஒப்படைக்கிறோம். அவர்கள் எங்கு சென்றாலும் இறைவனுடன் இருப்பாராக. அவர்கள் எந்த முடிவு எடுத்தாலும் நல்ல பாதை கிடைக்கட்டும். இறுதியாக, எங்கள் குழந்தைகள் இந்த உலகில் வெற்றி பெறுவதற்காக மட்டுமல்ல, இறைவனின் ராஜ்யத்தை அடையும் நல்ல பிள்ளைகளாக வாழவும் அருள் தாரும். அவர்களின் வாழ்க்கை ஒளியாக இருக்கட்டும். அவர்களின் வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அவர்களின் செயல்கள் இறைவனை மகிமைப்படுத்தட்டும். அன்பு நிறைந்த புனித அந்தோணியாரே, எங்கள் செபங்களை கேட்டு எங்கள் குழந்தைகளை பாதுகாத்து நடத்தும். எப்பொழுதும் அவர்களுடன் இருங்கள். ஆமேன்.